இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். கோவையில் மட்டும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனம் செய்யலாம். கோடை உழவு செய்வதன் மூலம் களை மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். கரும்பில் போதிய நீர்ப்பாசனம் செய்து பயிர் மூடாக்கு செய்வதன் மூலம் நீர் தேவையை குறைக்கலாம். தற்போது நிலவும் வானிலையால் மல்லிகை, முல்லையில் சிலந்தி பூச்சி வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதனை கண்காணிக்கவும். தேவைப்பட்டால் 5% வேப்பம் கொட்டை சாறு தெளித்து கட்டுப்படுத்தலாம். மல்லிகையில் வேரழுகல் நோயினை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிலோ எதிர் உயிரியை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இடவும். மரவள்ளியில் மாவு பூச்சியின் தாக்கம் இருந்தால் 1 லிட்டர் தண்ணீரில் 2% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பம் கொட்டை கரைசல் அல்லது பினிட்டோரோத்தியான் 1 மில்லி கலந்து தெளிக்கவும். தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர் பகுதியில் சேமிக்க முடியும். மாமரத்திற்கு கண்டிப்பாக நீர் பாய்ச்சவும். மாவில் புகையான் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் டால்பின் பைராட் 15% SC என்ற மருந்தை கலந்து தெளிக்கவும். அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகமாக உள்ளதா கால்நடைகளுக்கு செயற்கை கருத்தரிப்பினை அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் செய்யலாம். குளிர்ந்த குடிநீர் கொடுப்பதாலும் குளிர்ந்த நீரால் குளிக்க வைப்பதாலும் கருத்தரிப்பு விகிதத்தை அதிகப்படுத்தலாம். வெப்ப அயற்சியினால் தீவன உட்கொள்ளல் பாதிக்கப்படாமல் இருக்க அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் தீவனம் கொடுக்கலாம்.